கடும் வெயில் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் ஐஸ்கிரீம் உற்பத்தி மற்றும் விற்பனை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஐஸ்கிரீம் தயாரிப்பில் கலப்படம் செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் முனாஃப். முனாஃப், வணக்கம். உணவு பாதுகாப்புத்துறையின் உத்தரவு என்ன? அதைத் தொடர்ந்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? பதிவு செய்யலாம். ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனங்கள் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை விதிகளை கடைபிடிக்கிறார்களா என்பது கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்கிரீம் தயாரிப்பு உபகரணங்கள், மூலப்பொருட்கள் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி, உணவு பாதுகாப்புத்துறை உரிமை எண் போன்ற விவரங்கள் தொடர்ச்சியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ளவும் உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. கொளுத்தும் கோடை வெயிலில் காரணமாக ஐஸ்கிரீம் விற்பனை தமிழகம் முழுவதும் அதிகரித்துள்ளது. உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பில் உரிமம் பெற்ற ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனங்கள் மட்டுமின்றி சந்தையில் தேவை அதிகரிக்கப்படுவதால் உரிய உரிமம் இல்லாமல் ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்வது, இயற்கை சர்க்கரைக்கு மாறாக சுவையாக நிறமிகள் மற்றும் செயற்கை சர்க்கரையை கலப்பது, சலவை தூள் கூட்டுப் பொருட்கள், குளிர்பானங்களில் பாஸ்போட்ரிக் அமிலம் போன்ற கலப்படங்கள் சேர்ப்பது, ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பான தயாரிப்பில் அசுத்தமான நீர் பயன்படுத்துவது உட்பட கோடை காலங்களில் உணவு பாதுகாப்புத்துறையின் விதிகளுக்கு மாறாக கலப்படங்கள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஐஸ்கிரீம் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் குளிர்பான உற்பத்தி நிறுவனங்களில் தொடர்ந்து சோதனை நடத்தவும், கோடை காலம் முழுவதும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உற்பத்தியில் உணவு பாதுகாப்புத்துறையின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறார்களா என்பதை கண்காணிக்கவும், மீறும் பட்சத்தில் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவானது வழங்கியிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக சோதனை நடத்துவதோடு புகார்கள் வரும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அந்த வழிகாட்டு நெறிமுறையானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்கிரீம் தயாரிப்பு உபகரணங்கள், மூளைப்பொருட்கள் தயாரிப்பு மற்றும் அந்த காலாவதியான தேதி, உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் எண் போன்ற விவரங்கள் தொடர்ச்சியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ளும் உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டுள்ள இந்த விவரங்கள் இந்த ஐஸ்கிரீம் பொருட்கள்ல இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட அதிகாரியின் மூலம் புகார்கள் வந்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தற்போது உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.